பதை. ஹர ஹர மகாதேவா. சித்தபேசா சிவ சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வள்ளிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். திருவே என் செல்வச் சிறப்பே சிவானந்த தெள்ளமுத உருவே உருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புணரா அருவே தெளிந்த அறிவே மெய் அன்பர்களுக்கு அருளும் தெய்வ தருவே தென்கோ முத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. பொய்யும் கவடும் கொடுமையும் வஞ்சமும் பூண்ட பொல்லா கையன் கலரி மூடனேனும் நின் கருணையினால் நின் கண்ணருளால் உயும்படி என்று கூடும் எந்தாய் உண்மையாளர் அன்பு செய்யும் துறை செய்யுள் தேவே பஞ்சாக்கர தேசிகனே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி, உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி, இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் அடியர் முக்கராங்களால் வணங்கி கொண்டு நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வரக்கூடிய இந்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலில் இரண்டாவது பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டாவது பகுதி என்பது உண்மை பகுதி. நாம முதல்ல பொது பகுதியை நிறைவு செய்து உண்மை பகுதியில வந்திருக்கிறோம். இந்த உண்மை பகுதியிலையுமே 7 பகுதியாக சொல்லியிருக்கிறாரு. அதுல நம்ம ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய பயன் இலக்கணத்துல நாம சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல நாம சிந்தித்தது எந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பசுஞானத்தை எப்படி நீக்குவது அப்படிங்கிறத பற்றிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வு அளிக்கும் காலை உற்று அறிந்திடுவது ஒன்றின் உணர்வின் உண்மை ஆகும். மற்றது பகல் விளக்கில் மாய்ந்திடு வருவது ஒன்றில் பெற்றிடும் அதனை மாய பிறப்பினை அறுக்கலாமே அப்படிங்கிறதுக்கு அந்த பாடல்ல நாம திருப்பள்ளி எழுச்சியில 3வது பாடலை வச்சு நம்ம அதை பார்த்தோம். சரியா? அடுத்த பாடல் இந்த ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய லாபம் என்னது, ஆன்ம லாபத்தை குறித்து பார்த்தோம். அது முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல், கேட்டல் சிந்தனை செய்தல், உண்மை தெளிந்திடல், அது தானாக வந்தவாறு எய்த நெட்டை மறுவுதல் என்று 4ஆம் இந்தவாறு அடைந்தோர் முக்தி எய்திய இயல்பினோரே அப்படின்னு அந்த கேட்டல், தெளிதல், சிந்தனை செய்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படிங்கிற அந்த 4 நிலைகளை நாம வைத்து பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது, இந்த உடலோட இருக்கும் பொழுது அந்த நெட்டை கூடி இருப்பவர்கள் யாருக்கு அந்த நெட்டை கூடி இருப்பவர்கள் அந்த முக்தி இன்பத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஞான நெட்டை அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த பாசமா ஞானத்தாலும் பட பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது இறையருள் ஞானம் நன்னி தேசுரும் அதனால் முன்னே சிற்றறிவு ஒழிந்து சேர்ந்து நேசமோடு உயர்பரத்து நிற்பது ஞான நிட்டை அப்படிங்கிற அந்த பாடல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கடந்த வகுப்புல பார்த்திருந்தோம். இதெல்லாம் விதிமுறையில சொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். சரியா? இதெல்லாம் ஆகம செய்திகள், இதெல்லாம் ஆகமத்துல சொல்லி இருக்கிறது. அதனால இதை என்ன சொல்றோம், விதிமுறை அப்படின்னு சொன்னோம். அப்ப விதிமுறை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே அது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லா ஆன்மாக்களும் ஒன்று போலே கிடையாது, ஒன்று போலதான் இயல்பாகவும் இருக்காது. சரி, அப்ப அதுக்கு விதி கடந்த முறைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாட்டுல சொல்றாரு. இது உபாய நிட்டை. அப்ப நம்ம நிட்டை எப்படி கூடணும் அப்படிங்கிறதுக்கு கடந்த பாடல்கள்ல பார்த்தோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படிங்கிறது பார்த்தோம். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். சரியா? அது நமக்கு இப்ப பரமபதம் விளையாடுனானா ஒவ்வொரு படிப்படியா போறது போல
ஆனா அந்த உபாய நிட்டைங்கிறது அந்த ஏணிப்படியில ஏறி போறது மாதிரி வேகமா நிகழக்கூடியத இங்க சொல்றார். விளம்பிய வகையில் நிட்டை மேவிடல் அரிதேல் முன்னம் அளந்து அறிவு அழித்து அவற்றின் அளவும் மற்ற அவற்றினாலே உளம் கொள்ளும் தனையும் உள்ளபடியும் உற்று உணர்ந்து செவ்வே தளர்ந்திடாது உவப்ப மற்ற அத்தன்மையது ஆகும் தானே. இதுதான் உபாய நிட்டை சொல்றார். விளம்பிய வகையின் விளம்பிய வகையின் அப்படின்னா முன்ன சொன்ன முறையில் நிட்டை மேவிடல் நிட்டை கூடுதல் என்பது அரிதேல் அரிதாயின். அப்ப அந்த முன்னம் அப்படிங்கிறது இந்த பெத்த நிலையில் சரியா அளந்து சிறிது சிறிதாய் அறிவளித்த அந்த ஆன்மாவுக்கு அறிவை விளக்கிய அவற்றின் அளவும் அந்த அக்கருவிகளின் தன்மையையும் அவற்றினாலே அந்த கருவிகளாலே புலம் கொள்ளும் அறிகின்ற தனையும் இந்த ஆன்மாவையும் உள்ளபடியும் சரியா அது இந்த உண்மை நிலையையும் அறிந்து அறிவித்து ஆன்மாவுக்கு உபகரித்து வருகின்ற இந்த உண்மை நிலையையும் உற்று உணர்ந்து அந்த அருளில் பொருந்தி நின்றிருந்து தளர்ந்திடாது சரியா மறவாமல் தளர்ந்திடாதுங்க மறவாமல் செவ்வே உவப்ப கடைபிடித்து நின்று சிவனை விரும்பினால் அத்தன்மையது இந்த மேல் சொல்லப்பட்ட நிட்டை முறை ஆகும் கைகூடும் அப்படின்னு இதுல சொல்றாரு. அப்போ இதனுடைய விரிவு பார்க்கலாம். அப்போ விதிமுறையில நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு வேற வழி நான் சொல்லித்தாரேன் அப்படின்னு உமாபதி சிவம் ஐயா நமக்கு இந்த வழியை சொல்றாரு சரியா. அப்ப இந்த வழி எப்பவுமே நேர்வழி அப்படின்னு ஒண்ணு இருந்தா அதுல குறுக்க ஒரு வழி போகத்தான் செய்யும். இத மாணிக்க வாசகருமே சொல்றாரு சரியா. இத நம்ம மட்டும் இல்ல மாணிக்க வாசகருமே சொல்றாரு. ஏன் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி உண்மை அடையணும் அப்படின்னா அது நேர்வழிங்கிறது பெருவழி சரி. அது ரொம்ப கடினமான வழி. இப்ப நம்ம சபரிமலைக்கு எல்லாம் போவாங்க அத நேர்வழிய போறத பெருவழி அப்படிம்பாங்க சரியா. பெருவழி அப்படின்னா அது என்ன அப்படின்னா கரடு முரடான பாடு, அது அடையக்கூடிய தூரம் அதிகம் சரியா. அதனால அத பெருவழி அப்படின்னு சொல்றது. அது மாதிரி இதுவும் நீங்க சொல்றது ரொம்ப கடினமான வழியா இருக்குது, இதுக்கு எளிமையான வழி ஒண்ணு இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்றாரு. சதகத்துல இது சொல்லி இருக்குது சரியா அப்படின்னு அந்த மாணிக்க வாசகர் சொல்றாரு. அதை யாரை பார்த்து நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த சதகத்திலையுமே அவர் சொல்றாரு. சதகம் அப்படின்னா என்னது? சதம்னா 100, சதகம்னா அந்த 100ஆல சொன்ன பாடல்கள், 100னால் ஆனது அப்படின்னு அர்த்தம் சரியா. சதகம்னா 100னால் ஆனது, அதுல சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு நம்ம உண்மை பொருள் என்ன அப்படின்னா பக்தி வைராக்கிய விசித்திரம் சரியா. பக்தியிலையும் விசித்திரமா இருக்கணும், வைராக்கியத்திலையும் நாம விசித்திரமா இருக்கணும் சரியா. ஓரினால் அன்றி தேராதது என்பது பற்றி 100னால் ஆக்கினாராம் சரியா. இந்த ரெண்டையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் சரியா ரெண்டையும் ஓரினால் அன்றி தேராதது என்பது பற்றி 100னால் ஆக்கினார். அப்போ நம்ம இந்த ஒரு இந்த பக்தியும் வைராக்கியத்தையும் ஒவ்வொரு பாட்டுல சொன்னா 2 பாட்டுல சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுல எல்லாம் ஊற மாட்டோம் அப்படின்னு சொல்லி 100னால சொன்னாராம். 100ல சொன்னா அதெல்லாம் நம்ம ஊறலாம் அப்படின்னு சரியா. ஏன்னா அந்த பாடல்களை திரும்ப 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 அந்த 100 பாடல்களையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பக்தி வந்துவிடும் அப்படின்னு அதுல சொல்றாரு சரியா. அதனால ஊற போடுவதற்காக நிறைய பாடல்களை வச்சிருக்கிறாரு. அதுலயே இருந்து படிச்சு படிச்சு வெளியில போகணும் அப்படின்னு. ஏன்னா மற்ற பாடல்கள் எல்லாம் 50 பாடல் அது நீத்தல் விண்ணப்பத்துல வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து கீழே உள்ளது எல்லாமே 20 பாடல்களுக்கு கீழே தான். 20 பாடல்களுக்கு மேல எந்த பதிகமும் கிடையாது. அதனால அதெல்லாம் எளிமையா டக்கு டக்குன்னு பாடிச்சுட்டு வேகமா போயிடலாம். இது வேகமா போகக்கூடாது, நல்லா ஊறட்டும் அப்படின்னு 100 பாடல வச்சிருக்கிறாரு அப்படின்னு அதுல சொல்றாரு. அப்போ அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமானே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். உன்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், தினமும் போற்றி பூசித்து அன்பால வளர்ந்து இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால என்ன பண்ண முடியல, இதெல்லாம் செய்ய முடியல.
அதனால உன்னை போற்றவும் முடியல, பூசிக்கவும் முடியல. அதனால நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, ஆனா எனக்கு இந்த ஆசை மட்டும் என்ன பண்ணல, உன்னை விட்டு போகல. ஆசை நிறைய இருக்குது, உன்னை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு. அப்பதான் எனக்கு ஒருத்தர் வந்து வழிகாட்டினாரு பாத்துக்கோங்க. யாரு அப்படின்னா, யம தர்மராசன் அந்த வழியை காட்டி இருக்கிறாரு. அவர் எப்படி காட்டினாரு அப்படின்னா, நீ என்ன பண்ணுவ, அன்பர்களுக்கு இறங்கக்கூடியவன். அன்பர்கள்ங்கிறது யாரு, உன்னையே நினைத்து பூசித்து வழிபடக்கூடியவர்கள். அவங்களுக்கு ஒரு இன்பமோ துன்பமோ அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, வேகமா வரக்கூடியவன். சரியா, அவர்கள் ரொம்ப அன்பு செலுத்தும் பொழுது நீ அவர்களுக்கு அருள் புரிவ. அதே போல அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் நீ வேகமா வரக்கூடியவன் அப்படின்னு நான் அவர்களுக்கு அந்த அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னு பாக்குறேன். சரி, அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா சரகத்துல சொல்றாரு, ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ் உறும் கூற்றம் அன்னது ஒரு கொள்கை என் கொள்கையே அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா, மாணிக்க வாசகர் அதை அங்க சொல்றாரு. அப்போ அவருக்கு ஒரு துன்பம் கொடுக்கிறார். யாரு, நம்ம யம தர்மராஜா யாருக்கு துன்பம் கொடுத்தாரு அப்படின்னா மார்க்கண்டேயருக்கு. அவர் வழிபாடு செய்ய வரும் பொழுது, செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது இவர் வந்து என்ன பண்றாரு, பாசக்கயிறை வீசுறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, பெருமானை சிக்கன பிடிக்கிறார். சிக்கன பிடித்ததுனால பெருமான் அங்கு தோன்றி யம தர்மராசனை தன் காலால் உதைக்கின்றார். சரியா, அப்படி உதைத்ததுனால என்ன நடக்குதுன்னு இங்க மாணிக்கவாசகர் சொல்றாருன்னா, உன்னுடைய திருவடி பேரு, திருவடி பட்டுருச்சுனால முக்தி. சரியா, நான் உன்னைய வழி வழியா செஞ்சு எல்லாம் என்னால வர முடியல, அதனால நான் இவருக்கு ஒரு துன்பம் கொடுத்தேன், நீ என்னை எட்டி உதைச்சிட்ட, நான் முக்தி அடைஞ்சிட்டேன். அவன் முக்தி அடைஞ்சானோ இல்லையோ, மார்க்கண்டேயர் முக்தி அடைஞ்சானோ இல்லையோ, அதற்கு முன்பு நான் முக்தி அடைஞ்சிட்டேன், இது கோப பிரசாதம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அடியவர்களுக்கு நன்மை செய்தோம் என்றால் நாம் எளிதில் முக்திக்கு செல்லலாம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். துன்பம் செய்ய சொல்லல. சரியா, அது பெரும் வினையா மாறிவிடும். எனக்கு அதை சொல்றாரு. சரியா, குறுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதான் விளம்பிய வகையில் நிட்டை மெய்விடல் அரிதே. இப்படி விதிமுறையில நம்மால நிட்டை கூட முடியல அப்படின்னா எப்படியாவது அன்பு வரணும். சரியா, அப்ப நாம தவம் செஞ்சு கேட்டல் சிந்தித்தல் இப்படி எல்லாம் படிப்படியா வரல அப்படின்னா அன்பு செய்யணும். ஈசன்பால் அன்பு. அப்ப அவர்களுக்கு செய்வதை காட்டிலும் அவர்களுடைய அடியார்களுக்கு அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா, அப்படி அவர்களிடத்தில் அன்பு வந்துருச்சுன்னா பெருமானிடத்துல தன்னால அன்பு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. முன்னம் அளந்து அறிவு அளித்து அவற்றின் அளவும் மற்ற அவற்றினாலே நீ வேற ஒண்ணு செய்ய. சரியா, உன்னையே நினைச்சுப்பாரு. நீ வேற எதையுமே செய்ய முடியலட்டாலும் உன்னுடைய தன்மையை நினைச்சுப்பாரு. நீ முதல்ல கேவலத்துல இருந்த. சரியா, கருவிகள் எதுவுமே இல்லாம கேவலத்துல கிடந்த. அப்போ பெருமான் உனக்காக கருவியை கூட்டுறாரு. ஐயோ, இந்த ஆன்மா அறிவில்லாம இப்படி இருக்குதே, இதுக்கு ஒரு கருவிகளை கொடுத்து அறிவை விளங்க வைப்போம். சரி, கருவியை கொடுக்கிறாரு. கருவியை கொடுத்த உடனே நமக்கு அறிவு விளங்கிருச்சா அப்படின்னா அப்பமும் அறிவு விளங்கல. அப்பவும் என்ன பண்றாரு, பச்சை குழந்தை போல நம்மளை எடுத்து நமக்கு என்ன என்ன விளங்கணுமோ அப்பப்போ அதை விளக்குறாரு. சரி, அதை போற்றி பகருடையிலையும் அழகா சொல்றாரு, மாணிக்க வாசகரும் சொல்றாரு. ஒவ்வொரு பிறவிதோறும் சரியா, கருவி கொடுக்கறதுங்கிறது இந்த ஆன்மா மனிதர்களாக பிறக்கிறது மட்டும் கிடையாது. புல்லா பிறக்கிறதும் அதுதான், புழுவா பிறக்கிறதும் அதுதான். அது எல்லாமே கருவிகள் தானே. அதான் சொல்றாரு, புல்லாகி கூடாய் புழுவாய் அப்படின்னு ஒவ்வொரு பிறவியா சரியா நம்மளை பார்த்து பார்த்து வளர்க்கிறாரு. இந்த ஆன்மாவுக்கு இந்த பிறவிக்கு இதுதான் தேவை, இந்த பிறவிக்கு இந்த கருவிகள் கொடுத்தாதான் இந்த வினைகளை எல்லாம் ஈட்டி கழிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு பிறவிதோறும் நம்ம கூடவே இருந்து சரியா நம்மள அந்த அன்பு செலுத்துறான். அப்ப இதெல்லாம் பார்த்தாவது நமக்கு இப்படி எல்லாம் பிறவியெல்லாம் கொடுத்து இப்படி நம்மளுக்கு எவ்வளவு பணியா வேலை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு இதெல்லாம் நீ நினைச்சு பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. முன்னம் அறிவு அளந்து உன்னுடைய தகுதி என்னன்னு பார்த்து பார்த்து ஊட்டி இருக்கிறான். அப்ப குழந்தைக்கு எது செரிக்குமோ அதை பார்த்து பார்த்து அந்த தாய் கொடுப்பா. சரியா, ஒரு மாச குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு எதுவுமே சீரணிக்காது. அப்ப அதுக்கு தாய்ப்பால் தான் சிறந்ததுன்னு அந்த பாலை கொடுக்குறா.
அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு 2 பருப்பு பிசைஞ்சு கொடுக்கலாம், ஒரு இட்லியை கொடுக்கலாம் அப்படின்னு. அப்பவும் நிறைய கொடுக்கறது கிடையாது. சரி குழந்தைக்கு தான் இட்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு 4 இட்லி 5 இட்லியை கூட்டு ஊட்டுறாங்க. இல்ல, ஒரு 1/4 இட்லி 6 மாச குழந்தைக்கு அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அப்ப அதுக்கு தகுந்தாக்கல. அப்போ பார்த்து பார்த்து, அதான் முன்னம் அறிவு அளந்து, அந்த அறிவுக்கு தகுந்தாக்கல, அந்த ஆன்மாவனுடைய அறிவின் பக்குவத்துக்கு தகுந்தாக்கல ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு. சரியா? சரி, ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு. சங்கார காலத்துல எல்லா ஆன்மாக்களுக்கும் ஓய்வு கொடுக்கிறாரு. சரியா? அந்தந்த ஆன்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் சங்கார காலத்துல என்னது ஓய்வு, அதெல்லாம் களைச்சு போயிருக்குதுன்னு. சரி, ஆன்மாக்களை களைச்சிருக்குதுன்னு ஓய்வு கொடுக்கிறாரு. ஆனா அவர் ஓய்வு எடுக்கிறாரா அப்படின்னா அவர் ஓய்வு எடுப்பது இல்லை. சரியா? இப்ப ஒரு நிறுவனம் இருக்கும். இப்ப நம்ம ஒரு பள்ளிக்கூடமே எடுத்துக்கிடுவோமே. சரியா? பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு எல்லாம் பரீட்சை எழுத வச்சு முடிச்சிருவாங்க. பரீட்சை முடிஞ்சிருச்சு, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஓய்வு. சரி, இனிமேல் படிக்க வேண்டாம், நீங்க கொஞ்ச நாள் உங்க வீட்டுல நல்லா விளையாண்டு எடுத்து ரெஸ்ட் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க உள்ள ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் சும்மா வீட்டுல போய் உட்கார்ந்துருப்பாங்களா அப்படின்னா அப்படி இருக்க மாட்டாங்க. சரியா? அடுத்து எப்படி இந்த பிள்ளைங்களை சேர்ப்பது, வேற வேற புது புது பிள்ளைங்களை எப்படி சேர்ப்பது, இந்த பழைய பிள்ளைகள்ல எது தகுதி பெற்று அடுத்ததுக்கு போகுது, அப்படியெல்லாம் அவர் எல்லாம் உட்கார்ந்து லிஸ்ட் போட்டு தயார் பண்றாங்களா இல்லையா? அது போல இங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சங்கார காலத்துல ஓய்வு கொடுத்தாலும் பெருமான் அப்படி ஓய்வு எடுப்பது இல்லை. இந்த ஆன்மாக்கள்ல எது பக்குவப்பட்டிருக்கு, அது அடுத்த உட்புறத்துல என்ன பண்ணணும், எந்த புவனத்துல கொண்டு போடணும், எந்த உலகத்துல எந்த பிள்ளையை சேர்க்கணும்னு ஒண்ணு ஒண்ணா உட்கார்ந்து நம்மளை சிந்தித்து கொண்டே இருக்கிறான். அதனாலதான் நள்ளிரவில் நற்றம் பயின்றாடும் நாதன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப அவன் நமக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இப்ப ஒண்ணுமே வேண்டாம், நம்ம வீட்டுல விடுமுறை காலத்துல எல்லா பிள்ளைகளையும் வர வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாத்தா பாட்டி, அவங்களுக்கு ஒரு 5 பிள்ளைங்கள்னு வச்சுக்கோங்க. 5 பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் 2 பிள்ளைங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களே 10 பிள்ளைங்க. சின்ன குழந்தைங்கள இத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க, 10 பிள்ளைங்க. அவர்களுடைய பிள்ளைகளும் மனைவியும், கணவன் மனைவிய வந்து அதுல ஒரு 10 பேரு. அப்ப 20 பேர் இருப்பாங்க. யாருக்கு? இந்த தாத்தா பாட்டிக்கு. இப்ப விடுமுறைக்கு பார்க்க வந்திருக்கிறாங்க, தாத்தா பாட்டியை பார்க்க வந்திருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் சரியா விளையாடிக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணி விளையாடி அங்கன எல்லா பொருள்களையும் கலைச்சு போட்டிருக்கோம். அங்கன தூங்கவும் செய்யும். சரியா? ஒரே இடத்துல எல்லாம் ஒண்ணு போல எல்லாம் தூங்காது. பழைய அந்த வீட்டுல இருந்த மாதிரி எல்லாம் தூங்காது. இங்க புதுசா அங்க வந்திருக்கிறதுனால எங்கனாலும் கிடக்கும். பாட்டி தூங்கணும் அப்படிங்கும்போது என்ன செய்வாங்க, நாளைக்கு இந்த எந்த குழந்தைக்கு என்ன சாப்பாடு செய்யணும், என்னென்ன பிடிக்கும். ஏன்னா எல்லா குழந்தைக்கும் 10 குழந்தைகளுக்கும் ஒண்ணு போல பிடிக்காது, 10ம் 10 விதமா இருக்கும். சரியா? அதே மாதிரி 5 பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைங்கள், மருமகன் மருமகள், இது மாதிரி இருக்கிற 10 பேர், அதுக்கும் வித்தியாசமா பிடிக்கும். அப்ப இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து காலையில எந்திரிச்ச உடனே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது போல பாதி வேலையை, நாளையினுடைய பாதி வேலையை இன்று இரவே செய்து விடுவார்கள். ஆனா எல்லாரும் படுக்க போயிருப்பாங்க, அந்த பாட்டி மட்டும் என்ன பண்ணுவாங்க, படுத்திருக்க மாட்டாங்க. சரியா? நாளைக்கு உண்டானத பாதி வேலையை முடித்து வைத்தால்தான் நாம் எளிதாக வேலையை செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் தூங்குன பிறகு அவங்க உட்கார்ந்து பாதி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ இங்க ஆன்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்தாலும் அந்த பெருமான் ஓய்வு எடுப்பதில்லை. சரியா? அதே போல இந்த குழந்தைங்க எல்லாம் எந்திரிச்சாலும் பெருமான் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு, அதுக்கு முன்னமே உட்கார்ந்து, அந்த பாட்டி முன்னமே உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும், சீக்கிரம் எந்திரிச்சிருப்பாங்க. அது போலதான் பெருமான் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் வந்து தூங்குவது ஓய்வுங்கிறது அவருக்கு கிடையவே கிடையாது. இந்த ஆன்மாக்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானை சரியா ஒரு நேரம் நீ நினைச்சு பார்த்திருப்பியா, சே பெருமான் நமக்காக இப்படி வேலை செய்யறாரே அப்படின்னு, சர்வ சதா காலமும் நம்மளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு நீ நினைச்சு பார்த்தா அவன் மேல உனக்கு என்ன பண்ணிரும், அன்பு பெருகிறோம், கண்ணீர் வந்துரும். சரியா? அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டனாலே நீ என்ன பண்ணிடலாம், முக்திக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அத நமக்கு நீ 24 மணி நேரம் அவரை நினைக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீ நினைச்சு அவரை குறிச்சு ஒரு பூசை செஞ்சு பாரு அப்படின்னு யாரு சொல்றார், சித்தியார்ல சொல்றார். சித்தியார் 186ல சொல்றாரு. கணத்திடை தோன்றி மாயும் காயம்
என்று அறிந்து ஒரு கால் வணங்குறீர் அரணை என்றும் வானவர் வணங்க வைப்பன். சரி, நீ ஒரு நேரம் பூசை செஞ்சன்னா வேற என்ன செய்வாருன்னா வானவர்கள் உன்னை வந்து வணங்க வைப்பாராம். நீ பூசை செய்யறது உனக்கு, ஆனா வானவர்களும் ஒன்ன வந்து வணங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ இப்படிப்பட்ட அன்பை நீ ஒரு இது செய்ய மாட்டியாதா? ஒன்னு நினைச்சு பாரு, எவ்வளவு கேவலமா இருந்த. உனக்கு உடம்ப கொடுத்திருக்கிறாரு, உடம்ப கொடுத்து பூசை செய். இந்த உடம்பு எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? பூசை செய்வதற்குத்தான். அப்ப நீ இந்த பூசையை செஞ்சனாலே போதும், உனக்கு என்ன வந்துடும்? அன்பு நிலை வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. சரி, பூசை எல்லாரும் எளிதா செஞ்சிட முடியுமா அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாது. சரியா? பூசைக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. அப்போ தீட்சை எடுக்கணும். முதல்ல சமய தீட்சை எடுத்து விசேட தீட்சை எடுத்து அந்த பூசணைகளை செய்யணும். அப்ப பூசை நமக்கு 6 கால பூசை இருக்குது. நீ 6 காலமும் நீ பூசிக்க வேண்டாம். ஒரு கால் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப எளிமையா சொல்றாரு நமக்கு சித்தியார் ஆசிரியர் அருள்நந்தி சிவம். சரியா? அப்போ உளம் கொள்ளும் தனையும் உள்ளபடியும் உற்று உணர்ந்து செவ்வே தளர்ந்திடாது ஓப்ப மற்ற அத்தன்மையது ஆகும் தானே. அப்போ நினைச்சு நினைச்சு அவன் மேல ஓப்பு வருது, இடைவிடாத ஓப்பு. சரி, அந்த தன்மை தான் என்னது? இந்த நீ நிட்டைக்கு போகக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்றாரு. அப்ப விதிமுறையில படிச்சு வந்தானா இல்ல பெருமான இடத்துல உபதேசம் கேட்டு வந்தானா அப்படிங்கறதெல்லாம் அவன் ஒன்னும் பாக்குறது இல்ல. சரியா? உனக்கு நீ அடையணும் அப்படின்னா அவன் மேல அன்பு செய். சரியா? சிவஞானத்தை கொண்டு செய்யணும். அப்ப இந்த அன்பு அப்படிங்கிறது எது அப்படின்னா அவனுடைய கருணையை நினைக்கிறது. சரியா? நம்மளை எல்லாம் எப்படி வளர்த்திருக்கிறாரு இந்த பெருமான் அப்படின்னு அவனுடைய கருணையை நினைத்து கொண்டே இரு. அப்படி நினைத்து கொண்டு இருப்பதுதான் என்னது? நிட்டை கூடுவது அப்படின்னு சொல்றாரு. இது அன்பினாலும் செய்யலாம், நீ விதிமுறையிலையும் செய்யலாம், இது அன்புனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க நமக்கு கண்ணப்பனுடைய இதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? கண்ணப்பன் எதுவுமே படிக்கல, எந்த வகுப்புகளுக்கும் போகல. ஆனாலும் அன்பு நிலையில அவன் என்ன பண்ணனான்? முக்தி அடைந்தான். சரியா? ஆனா அவனுடைய அன்பு நம்மளுடைய அன்பு ஒன்னா அப்படின்னு கேட்காதீங்க. அவனுடைய அன்பு உச்சம். அதுல நமக்கு கால் தூசுக்கு கூட நம்மளுடைய அன்புலாம் கிடையாது. அதனால அவன் வகுப்புகளுக்கு எல்லாம் போகல, அன்பு மட்டும் செலுத்தினா அவன் முக்தி அடைஞ்சிட்டான். அதனால நம்மளும் எந்த வகுப்புகளுக்கும் போக வேண்டாம் அப்படின்லாம் தப்பா யோசிச்சிடாதீங்க. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, அறிவித்தால் தான் அறியக்கூடிய அறிவு. அப்போ நிறைய வகுப்புகளுக்கு போனாதான் பெருமானுடைய கருணையை உணர முடியும். சரியா? ஏன்னா நமக்கு வகுப்புகள்ல தான் சொல்லித்தராங்க பெருமான் நமக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் கருணையா இருந்திருக்கிறான் அப்படின்னு. நம்ம எடுத்த உடனே எல்லாம் கருணையாலாம் உணர முடியாது. அப்ப அவனை பற்றி முதல்ல தெரிஞ்சிருக்கணும். பெருமானை குறித்து இப்ப நமக்கு ஒருத்தர் மேல அன்பு வருதுன்னா தெரியாத யாரோ ஒரு மேல ஒருத்தர் அன்பு செய்யறோமா அப்படின்னா இல்ல. இப்ப இருக்கிறோம், நம்மளுடைய அப்பாவுக்கு தாத்தா கிட்டத்தட்ட நமக்கு பூட்டையா, அவர் மேல அன்பு இருக்கா? இருக்கவே இருக்காது. அன்பு வரல, ஏன்னா நம்ம பார்க்கல, அவரை பத்தி தெரியல. இதே இது நம்ம அப்பா அம்மா அவங்களெல்லாம் பார்க்கிறோம், அவங்க நமக்கு உதவுறதெல்லாம் தெரியுது, அதனால நம்ம என்ன பண்றோம்? அன்பு செலுத்துறோம். சரியா? அப்ப யாரை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமோ அவங்க மேல கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? அன்பு செலுத்த முடியும். அப்ப பெருமானை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அவருடைய கருணையை தெரியணும், நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு. அப்ப நிறைய வகுப்புகளுக்கு போனாதான் அதெல்லாம் தெரிஞ்சு படிச்சாதான் தெரியும். சரியா? சும்மா தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னாலாம் தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்ப விதிமுறையும் இருக்கு, விதி கடந்த முறைகளும் இருக்குது அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்போ அடுத்த பாட்டுலையும் சொல்றாரு இதுவும் அது அப்படின்னா அப்ப அந்த விதி கடந்த முறைக்கு உபாய நிட்டைக்கு 2வது பாட்டும் சொல்றாரு, வேற ஒரு பாட்டும் சொல்றாரு. சரியா? பாவிக்கின் மனாதி வேண்டும், அது பயனிலை. சரியா? கரணம் நீத்து பாவிப்பன் எண்ணின் என்ன பழுது உள, பாவகத்தால் பாவிக்க ஒண்ணான் என்று பாவிப்பன் எண்ணின் நீ என் பாவிக்க வேண்டா ஆண்ட பரன் அருள் பற்றினோர்க்கே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பெருமான் என்னதுமே செய்ய சொல்லல, பாவிக்கவே வேண்டாம், சரியா சும்மா இருந்தா போதும் அப்படின்னு இந்த பாடலை தவறா அருள்
என்ன பண்றாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. விளக்கம் கொடுக்கும் பொழுது தவறா விளக்கம் கொடுத்திட கூடாது. பாவிக்கின் அப்படின்னா அந்த சிவத்தை நீ தியானித்து பெறலாமெனின், பாவிக்கிறது யாரை குறிச்சு பாவிக்க போறோம், சிவபெருமான குறிச்சு. அப்படி பாவிக்கலாம் என்றால் மனாதி வேண்டும். உனக்கு என்ன வேணும், மனம் முதலிய கருவிகள் வேண்டும். சரியா, பயன் இல்லை. ஆனா அதனால உனக்கு என்ன கிடையாது, பயன் கிடைக்காது. இந்த மனம் முதலிய கருவிகளை வச்சு பாவிச்சேன்னா உனக்கு பயன் கிடையாது. ஏங்கிறத விளக்கத்துல பார்க்கலாம். கரணம் நீத்து, இந்த கரணங்களை நீக்கி பாவிப்பன் எண்ணின், நீ தியானிப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, பாவனை. சரியா, ஆண்ட பரனருள், நம்மை ஆண்ட சிவன் அருள் பற்றினோருக்கு, பொருந்தினவர்களுக்கு பாவிக்க வேண்டாம், தியானிக்க வேண்டாம், அவன் அருளை சிவனை பெருவிக்கும் அப்படின்னு சொல்றார். இப்ப யோகா வகுப்புக்கு போறோம். சரியா, பதஞ்சலி யோகா மையம், அந்த யோகா மையம், இந்த யோகா மையம்னு நிறைய யோகா மையங்கள் புற்றீசல் போல இருக்குது. சரியா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, யோகா செய்யுங்க உங்களுக்கு சிவபெருமான பார்க்க முடியும் அப்படின்னு. அந்த யோகாலாம் செஞ்சா என்ன பண்ண முடியாது, சிவபெருமான பார்க்க முடியாது. சரியா, அது முக்தியும் நமக்கு கொண்டு சேர்க்காது, முக்திக்கும் போக முடியாது. அது எல்லாம் தவறான வழிகள். சரியா, ஒவ்வொரு தெருவுக்கு தெரு அந்த யோகா மையங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் போக முடியாது. அது எல்லாம் எங்க கொண்டு சேர்க்கும் அப்படின்னா, நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா கோபுர வாசலுக்கு போனாதான் கோயிலுக்குள்ள போக முடியும். சரியா, அது எல்லாம் அந்த தெரு வீதிக்குள்ள கொண்டாந்துதான் விடுமே தவிர உங்களை கோபுர வாசலுக்கு கொண்டாந்து விடாது. கோபுர வாசலுக்கு போனாதான் கருவறைக்கு போக முடியும், சிவபெருமான பார்க்க முடியும். அப்போ அந்த மற்ற விடயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த கோபுர வீதிக்கு தான் கொண்டாந்து விடும். சரியா, கோபுரத்துக்கோ இல்ல கற்பகிரகத்துக்கோ கொண்டாந்து சேர்க்காது. சரியா, அப்போ அது எல்லாமே செய்யறது வீண். ஏன் அப்படின்னா, பாவிக்கின் மனாதி வேண்டும். நீங்க ஒரு பாவனை செய்யணும் அப்படின்னா அவங்க எல்லாம் மனம் வேண்டும்னு சொல்லுவாங்க. சரியா, மனம் இருந்தா அது கருவி. பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கருவி கரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சரியா, மன வாக்குகளை கடந்தவன், அதான் மன வாக்கு கடந்தவன் சொல்றோம். மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி அப்படின்னு திருவாசகத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த மனது வாக்குகளை கடந்தவனை இந்த மனத்தை கொண்டு பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. சரியா, சகல நிலையில நின்று கொண்டு சுத்த நிலையை அடைய முடியாது. அப்ப அதனால பயன் கிடையாது. சரியா, அப்ப இந்த கரணங்களை கொண்டு பெருமானை அடைய முடியாது. சரி, கரணம் நீத்து பாவிப்பன் எண்ணில் என்ன பழுதுல. அப்ப நான் அந்த கரணங்களை எல்லாம் விட்டுட்டு பாவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கரணங்களை எல்லாம் விட்டாச்சு அப்படின்னா இன்னொரு நிலை இருக்கு. இப்ப இங்க சகல நிலையில கரணங்கள் இருக்குது. கரணங்களை விட்டாச்சுன்னா அது கேவலத்துக்கு போயிடும். சரியா, கரணங்களை விட்டாச்சுன்னா கேவலத்துக்கு போயிடும். கேவலத்துக்கு போயாச்சுன்னா அந்த ஆணவமெல்லாம் மொத்தமா மறைச்சிரும், அறிவு முழுசும் மறைச்சிரும். அப்பவும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப ரெண்டுமே வீணாது. சரியா, அப்ப மூணாவது சொல்றாரு, பாவகத்தால் பாவிக்க ஒண்ணாது என்று பாவிப்பன். அப்படின்னா இந்த மனதை கொண்டோ சரியா சிந்திக்க மாட்டேன், மனதையும் விட மாட்டேன். ஆனால் மனதோடு இருந்து கொண்டு மனசெல்லாம் நீங்கிறது மாதிரி
சரியா, நான் பாவிச்சுக்கிடுவேன். சரியா, கரணங்கள் எல்லாம் நீங்கிறது மாதிரி பாவிச்சுக்கிடுவேன் அப்படின்னா அது போலி பாவனை. சரியா, அது என்ன பாவனை? போலி பாவனை. சரியா, நான் தான் பாவிக்கிறேன் ஆனா பாவிக்காதது மாதிரி பாவிக்கிறேன் அப்படின்னா அது போலி பாவனை. அப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னா மூணையும் நம்ம விட்டுறணும். சரியா, பாவிக்க வேண்டாம். என்ன பண்ணக்கூடாது? பாவனை செய்யக்கூடாது. யாருக்கு? எல்லாத்துக்கும் இல்ல, ஆண்ட பரன் அருள் பற்றினோருக்கே. சரியா, பெருமானுடைய அருள் பற்றினவர்களுக்கு தான் இந்த பாவனை வேண்டாம். எல்லாத்துக்கும் இந்த பாவனை வேண்டான்னு சொல்லல. சரியா, அந்த அருளை பற்றினவர்களுக்கு, சரியா, அருளை பற்றினவர்களுக்கு இந்த பாவனை வேண்டாம். கருவிகளோட இருந்தா அவன் எட்ட மாட்டான். கருவிகளை நீத்தா நம்ம கேவலத்துக்கு போயிருவோம். கருவிகளை இருந்துகிட்டு நான் அப்படி பாவிப்பேன்னு நினைச்சுக்கிடுவேன்னு நினைச்சா அது போலி பாவனை. அப்ப இந்த மூணு பாவனையும் விட்டுட்டு பரன் அருளை பற்ற வேண்டும். சரியா, இப்போ அந்த போலி பாவனை எப்படி அப்படின்னு சொன்னா, நான் சாப்பிட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடல ஆனா சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கிடுவேன் அப்படின்னா அங்க வயிறு நிறையுமா அப்படின்னா வயிறு நிறையாது. ஏப்பம் வரும், அது பசி ஏப்பம் தான் வரும், வயிறு நிறைஞ்ச ஏப்பம் வராது. சரியா, அப்போ யோகா, இந்த யோகம் நம்மளுக்கு யோகம் சொல்லி இருக்க, ஆனா இந்த யோகா செய்யக்கூடாதுன்னு இப்ப சொல்றீங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். சரியா, நமக்கு யோகம் என்பது கிரியையோடு யோகம், அதை சேர்த்தே தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் யோகம் தனியாவோ கிரியை தனியாவோ சொல்லல, சரியை தனியா சொல்லுவோம், கிரியையோடு யோகம். சரியா, அடுத்து ஞானம், ஞானத்தை தனியா தான் சொல்லுவோம், யோகத்தோடு ஞானம்னு நம்ம சொல்றது இல்ல. அப்போ சரியையே தனியா நின்று செய்யலாம், ஆனா கிரியை செய்யும் பொழுதே யோகத்தையும் சேர்த்து செய்யலாம். அதான் சரியையோடு யோகமும் அப்படின்னு சொல்றோம், கிரியையோடு யோகமும்னு சொல்றோம். அப்போ அந்த கிரியை என்னது அப்படின்னா சிவபூசனை. சிவபூசனை, சிவபூசனை செய்யும் பொழுதே நீங்க யோகத்துல போகலாம், அதுதான் சரி. ஏன்னா பெருமான் கூட ஒன்றணும், அந்த ஒன்றுதான் யோகம். சரியா, அவங்க சொல்லி கொடுக்கிற யோகா எல்லாம் விலகுவது விடுவது யோகா, நம்ம இந்த உலகத்துல சொல்லி கொடுக்கிறது. ஆனா நம்ம இந்த சைவத்துல சொல்லி கொடுக்கிறது ஒன்றுவது யோகம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப அந்த பக்கம் போய் திரும்பிட்டீங்க அப்படின்னா ஒரு காலம் முக்தி அடைய முடியாது அதுல இருக்கிறது வரைக்கும். சைவத்துக்குள்ள வந்து சிவபூசனை செய்து, சரியா, சிவபூசனை செய்து அதுல அழுந்தணும், பெருமான் கூட அழுந்துவதுதான் யோகம். அப்படி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அருள் கூடிவிடும். அப்படி அருள் கூடி விட்டா நீங்க இங்க போய் தனித்தனியெல்லாம் போய் என்ன பண்ண வேண்டாம், பாவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டு அதைத்தான் சொல்லுது. சரியா, தனித்தனியா உட்கார்ந்துகிட்டு யோகா செய்யாதீங்கன்னு சொல்றாரு. சிவத்து கூட உட்கார்ந்துகிட்டு சிவபூசணையில் உட்கார்ந்து கொண்டு சிவத்தோடு ஒன்றுங்க, அதுதான் என்னது நமக்கு யோகம், முக்திக்கு கொண்டு சேர்க்கும், ஞானத்திற்கு வழி அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுவே முக்தி கிடையாது, அது ஞானத்திற்கு வழி. நம்ம சிவஞானத்தை கொண்டுதான் சிவத்தை அனுபவிக்க முடியும். சரியா, சிவலிங்கம் அப்படிங்கிறது அது ஒரு லிங்கம் அல்ல, அது ஒரு குறியோ அடையாளமோ அல்ல, அது சிவமேனு நினைக்கணும், சிவமேனு தெரியணும். அப்படி ஒன்றினால் அந்த அருள் என்ன செய்யும், நமக்கு ஒன்ற செய்யும். சரியா, அப்படி ஒன்றும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், அந்த நிட்டை வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூசையில பூசிக்கப்படுகின்ற பொருளோடு ஒன்ற அதுவே சிவோகம் பாவனையா ஏற்படுத்தும். அதுதான் உண்மையான பாவனை. சிவோகம் பாவனை தான் உண்மையான பாவனை. நீ தனித்தனியா பாவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சிற்றறிவுக்குள்ளது. சரியா, சிவோகம் பாவனை, சிவ ஞானத்தை கொண்டு பாவிக்கிறது தான் உண்மையான பாவனை. 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டே 10ஆம் கிளாஸுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் போலி. சரியா, ஆனா 10ஆம் கிளாஸ்ல இருக்கிறவங்க 1ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்க முடியும், 1ஆம் கிளாஸ்ல இருந்துட்டு 10ஆம் கிளாஸுக்கு போக முடியாது. அது உயர்ந்த அறிவு. சிவஞானம்ங்கிறது உயர்ந்த அறிவு. நீங்க இங்க பாவிக்கக்கூடிய அறிவு எல்லாம் பாச ஞானம். பாச ஞானத்தை கொண்டு சிவஞானத்தை அறிய முடியாது. அதனால தெளிவா சொல்லியிருக்கிறார் மாணிக்க வாசகர், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சொல்லியிருக்கிறாரா இல்லையா?
அவன் அருளாலத்தான் அவன் தாளை வணங்க முடியும். அப்ப அம்மையை கொண்டுதான் அப்பனை அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப வேற யாரையும் கொண்டு என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. நான் உனக்கு கடவுளை காட்டுனேன் அப்படின்னு யாரு சொன்னாலும் அதெல்லாம் துட்டுக்கா பாக்குற வேலைதான். சரியா? நேரா சாமி முன்னாடி போய் 2500 ரூபாய் கொடுத்துட்டு முன்னாடி போய் உட்கார்ந்தாச்சுன்னா சிவபெருமான பாத்துடலாமா அப்படின்னா பார்க்க முடியாது. சரியா? அம்மை மட்டும்தான் அப்பனை காட்ட முடியும். அதனாலதான் நமக்கு வழிபாடுமே அம்மை செய்வது போல வச்சிருக்குது. அதுதான் காஞ்சி புராணத்துல அதுதானே சொல்றாரு முனிவர் பெருமான். சரியா? தடுவ குலைந்த படலம் அதுதான் சொல்லுது, அம்மை மட்டும்தான். சரியா? அவதான் பூசை செய்யறா. அதனால நம்ம உட்கார்ந்து இருக்கணும், நம்ம செய்யறோமா அப்படின்னா நம்ம செய்யறோம் நினைக்கவே கூடாது. அம்மா உட்கார்ந்து செய்யறா, அந்த பலனை இந்த ஆன்மா பெறுது, அவ்வளவுதான். சரியா? அப்படி நினைச்சு நான் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே அந்த பூசனை கிடையாது, அது பாழ். சரியா? அப்ப அதே என்ன ஆயிருது, நம்ம வேற பெருமான் வேற அருள் வேறன்னு எல்லாம் தனித்தனியா ஆயிரும். அப்படி ஆயிடுச்சுனாலே அது பாவனை கிடையாது, சிவோகம் பாவனையே கிடையாது. அப்ப அது பூசணையே கிடையாது. அப்ப கருவிகளை கொண்டு இது பண்ண முடியாது அப்படின்னு இந்த பாட்டுல நமக்கு தெளிவா சொல்றார். அப்ப பூசனை தான் நமக்கு முக்திக்கு கொண்டு சேர்க்கும், அதுதான் அன்பு நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாரும் கண்டிப்பாக பூசனை செய்யணும் அப்படின்னு உமாபதி சிவமையா வலியுறுத்தி செய்யறார். சரியா? இந்த பாடல அதைத்தான் சொல்றார். இது அடியனுடைய கருத்துல உமாபதி சிவமையாவுடைய கருத்து. அப்போ பாவிக்கணும் அப்படின்னா சிவோகம் பாவனை தான் பாவிக்கிறது, மற்ற பாவனைகள் எல்லாம் வீணான பாவனைகள் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இது உபாய நிட்டைக்கு வழியை சொல்றாரு. சரியா? அப்ப நிட்டையினுடைய நேர் வழியையும் சொல்லிட்டாரு. உங்களால கேட்டு தெளிந்து சிந்தித்து இப்படி எல்லாம் ஒவ்வொரு படிநிலையில போக முடியலன்னா அன்பு செய்யுங்க அப்படின்னு இந்த உபாய நிட்டையை சொல்றாரு. அந்த அன்பு செய்யறதும் எப்படி செய்யணும், சிவபூசனை செய்து. சும்மா நாங்க எதையும் செய்ய மாட்டோம், தீட்சை எடுக்க மாட்டோம். சரியா? 10 மணி வரைக்கும் தூங்கி எந்திப்போம், ஆனா பெருமானையே நினைச்சுக்கிட்டு இருப்போம், பெருமானுடைய திருவடியை பற்றிடுவோம். இந்த பாடல்களை படிச்சுட்டு வந்துட்டோம், அந்த பாடலை படிச்சுட்டோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், அந்த கோயிலுக்கு போனா முக்தியா, இந்த கோயிலுக்கு போனா பிறவி இல்லாத கோயிலா, இப்படி எல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கா போய்கிட்டு வந்தாலும் நமக்கு முக்தி கிடைக்காது. சரியா? பூசனை பூசனை பூசனைங்கிறத வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். சரி, இப்ப இந்த சிவப்பிரகாசம் என்னும் நன்னூல் சாத்திர நூல் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்னது அப்படிங்கிறத அடுத்த பாட்டுல சொல்றாரு. சரியா? 87வது பாட்டு தான் இந்த நூலினுடைய மைய கருத்து. ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். நமக்கு 7வது பாட்டுல பார்த்திருப்போம் இந்த நூல் என்னத்தை சொல்லுது அப்படிங்கிறத 7வது பாட்டுல சொன்னார். 7வது பாட்டு என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்தவர்க்கு ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொன் பணி போல் அபேத பிறப்பு இலதாய் இருள் வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் உடல் உயிர் கண் அருக்கண் அறிவொளி போல் பிரிவு அரும் அத்துவிதமாகும். இந்த அத்துவிதத்தை தான் சொல்றார். சரியா? அத்துவிதம்ங்கிறது என்னது, பெருமான் கூட கலக்கிறது தான், பெருமானோட சேருவது, அவனுடைய திருவடியை போய் பற்றுவதுதான் அத்துவிதம். அப்ப அந்த 7வது பாட்டு தான் கருத்து. இந்த நூலினுடைய மைய கருத்து என்னதுங்கிறத நூல் பொருள் மட்டும் சொல்லியிருப்பார். அது அத்துவிதம்ங்கிறத ஒற்ற வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். சரியா? அதுக்கு அடுத்து சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த அத்துவிதம் அப்படிங்கிற ஒற்ற வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு அந்த 7வது பாட்டுல. அப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னா இந்த 87வது பாட்டுல தான் அதுக்கு விளக்கம் தர்றார். சரியா? இது நம்ம பெருமான் கூட கலக்கிறது. சரியா? முக்தி திருவடி அவன்கிட்ட போய் சேருவதை இந்த பாட்டுல சொல்றாரு. ஒன்று இரண்டாகி ஒன்றின் ஒருமையாம், இருமையாகி ஒன்றில் ஒன்று அழியும், ஒன்றாது எண்ணில் ஒன்றாகா தீயின்
ஒன்று இரும்பு உரலின் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் ஒன்று நின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. ஒன்று அப்படின்னா பிரம்மமாகிய ஒரு பொருளே, இந்த உலகத்துல இருக்கக்கூடியது பிரம்மமாகிய ஒரு பொருள் தான் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க. இரண்டு ஆகி அந்த பிரம்மம் சீவன் என ரெண்டு ஆகி ஒன்றின் முக்தியில ஒன்றாகிவிடும் அப்படி என்று சொன்னால் ஒருமையா சீவனும் பிரம்மமும் ஒரு தன்மையா இருத்தல் வேண்டும். சரியா? ஆனா இங்க அப்படி இல்லை. அப்ப அது பொருந்தாது. இருமையாகி அனாதியே சிவனும் ஆன்மாவும் வேறு வேறு பொருளாய் இருந்தது ஒன்றின் முக்தியில் ஒரு பொருளாய் விடும் என்றால் ஒன்று அழியும். ஏன்னா ரெண்டில் ஒன்று என்ன ஆகும்? ரெண்டு பொருளை ஒன்றா சேர்த்தா ஒண்ணு அழிஞ்சு போகும். சரி, அப்ப அதுவும் பொருந்தாது. ஒன்றாது எண்ணின் சிவனும் ஆன்மாவும் முக்தியில ஒன்றாமல் கலக்காது அப்படின்னு சொன்னா பேதமாய் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒன்று ஆகா. அதுவும் என்ன கிடையாது, அத்துவிதத்துக்கு அதுவும் பொருந்தாது, நிலையாகாது. சரியா? அப்ப இது மூணையுமே நீக்கியாச்சு. தீயின் ஒன்று தீயில் சேர்ந்த இரும்பு உரளியின், சரியா, இரும்பு உரளின். இப்ப தீயில சேர்ந்த இரும்பு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இரும்பு கத கத கதன்னு எரிந்து கொண்டு இருக்கும். தீ சுடுறது மாதிரி அந்த இரும்பு கையில வச்சாலும் சுடும். சரியா? இரும்பு தீயான போல சிவனை சேர்ந்த ஆன்மாவும் சிவனாகி சிவகுணங்களை பெறும் என்றால் அப்படின்னு சொன்னா அந்த ஐந்தொழிலை இந்த ஆன்மாவும் செய்யணும். அதுவும் என்ன ஆகாது, பொருந்தாது. ஐந்தொழிலும் உயிரின் வேண்டும். இந்த பஞ்ச கிருத்தியத்தையும் இந்த இது செய்யும் அப்படின்னா அதுவும் பொருந்தாது. ஒன்றி நின்று இந்த ஆன்மா சிவத்தோடு கூடி நின்று உணரும் உண்மைக்கு இந்த பேரின்பம் அனுபவிக்கும் முக்தி நிலைக்கு ஓமை, அதுக்கு ஒரு ஓமை சொல்லணுமா இல்லையா? அந்த ஓமை எது போலது அப்படின்னா ஆணவத்தோடு ஒன்றே அப்படின்னு இந்த ஆணவத்தை சொல்றாரு முக்திக்கு. சரியா? இது வேற எந்த நூல்களையும் நம்ம இப்படி ஆணவத்தை எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்படுவது இல்லை. ஆனா இங்க சொல்றார் எப்படி அப்படின்னா, இப்போ ஒன்று இரண்டாகி ஒரு ஒன்றின் ஒருமையாம் அப்படின்னா இது யாருடைய கருத்து அப்படின்னா ஏகான்மவாதிகளுடைய கருத்து. ஒன்று இரண்டாகி ஒன்று. சரியா? ஆதியில பிரம்மம் மட்டும் இருந்தது, பிரம்மம் மட்டும். சரியா? அது ஒன்று. அப்புறம் அந்த பிரம்மம் எப்படின்னா ஒரு மாயையால, சரியா, மாயாஜாலத்தால வேறொரு தோற்றத்தை மட்டும் பெறுது. சரியா? தோற்றத்தை மட்டும் பெற்று பிறகு என்ன ஆயிருது, மறுபடியும் ஒன்றாயிருது. சரியா? ரெண்டா தெரிஞ்சது மறுபடியும் ஒன்றாயிருது. ஏன்னா அது ரெண்டா தெரிஞ்ச ரெண்டாவது பொருள் என்னதுன்னா அது பொய்ப்பொருள், இல்யூஷன், பொய் தோற்றம், காணல் நீர் போல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப பிரம்மத்துக்கே அப்படி தெரிஞ்சது அப்படின்னா அது விகார நிலை. சரியா? இது பொருந்தாது. அப்ப நாம வேற அது வேற அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. சரியா? இது தேடியவனையே தேடக்கூடியது. இப்ப 10 பேர் இருக்கிறாங்க, என்னன்னா 9 பேர் தானே இருக்கா, இன்னொருத்தனை காணலையே, இன்னொருத்தனை தேடுங்க அப்படிங்கிற கதை. என்னவனை சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா அப்படிங்கிற கதை மாறி. சரியா? அதனால இது பொருந்தாது. சரி, அடுத்து இதெல்லாம் அந்த பெருமானுக்கு ஒரு விளையாட்டுன்னு சொல்லக்கூடியவங்க, அது கிரீடை பிரம்மவாதி. சரியா? அவன் ரெண்டா தெரிவான், பிறகு ஒன்னா மாறிக்கிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்றவங்க. அதுவும் இது பொருந்தாது. இருமையாகி ஒன்றில் ஒன்று அழியும். இப்ப ரெண்டு பொருளா இருக்குது. சரி, ஆன்மாவும் சிவமும் வேறு வேறா இருக்குது அப்படின்னா ரெண்டு ஒன்னாயிரும், கலந்து விடும். இது ஐக்கியவாதம். சரியா? கடைசியில என்ன ஆயிரும், ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னா இதுவும் பொருந்தாது. சரியா? முக்தியில ஒண்ணு அழிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு பொருளுக்கு என்ன நிலை, முக்திங்கிறது என்னது, அனுபவிக்கிறது, அந்த இன்பத்தை, பேரின்பத்தை அனுபவிக்கிறது. அப்ப ஒரு பொருள் இருந்தாதான் இன்னொரு பொருளை அனுபவிக்க முடியும். அப்ப இந்த பொருள் அதுக்குள்ள போய் கலந்துட்டு ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அனுபவிக்கிறதுக்கு அந்த ஆள் இருக்காது, ஆன்மானு ஒண்ணு இருக்காது.
ஆன்மான்னு ஒண்ணு இருந்து அனுபவிச்சாதான் அது முக்தி. அப்ப இதுவும் என்ன ஆகிறாது, பொருந்தாது. சரியா? அப்போ ஒன்றாது எனில் ஒன்றாக, ஒன்றவே ஒன்றாது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு முக்தியே கிடையாது. அங்க போய் ஒன்றி இருந்து அழுத்தணும் இல்ல, அனுபவிக்கணும். இது பேதவாதம். சரியா? அப்போ இப்படி எல்லாம் சொன்னா என்ன ஆகாது, இது முக்தியே கிடையாது. அப்ப அடுத்து சொல்றான் சங்கராந்தவாதி சொல்றாங்க, தீயின் ஒன்று இரும்பு உரலின் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும். இப்போ அங்க போய் சேர்ந்தாச்சு, முக்தியில போய் பெருமான் போய் சேர்ந்தாச்சு அப்படின்னா சிவபெருமானு நம்மளும் ஒண்ணு அப்படின்னு சொல்றவங்க யாரு, சங்கராந்தவாதி. இப்போ நமக்கு ஒருத்தங்க பாடம் சொல்லி தராங்க, காலேஜ்ல நம்ம எம்ஏ படிக்கிறோம் இல்லைன்னா பிஏ படிக்கிறோம், நமக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க, நம்மளும் ஒரு 3 வருஷம் படிக்கிறோம். சரியா? பிஏ படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு நம்மளும் பிஏ பட்டம் வாங்கி விட்டோம். சரியா? பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டோம், பட்டம் வாங்கிட்டோம். நம்மளும் பிஏ, நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரும் பிஏ படிச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்ம ஆசிரியரும் நம்மளும் ஒன்னாயிர முடியுமா அப்படின்னா ஒன்னும் ஆக முடியாது. ஏன்னா ஆசிரியர் தான், மாணவன் என்று மாணவன் தான். சரியா? ஏன் அப்படின்னா சொல்லி கொடுக்கிறவங்க எப்பொழுதும் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, அதை கேட்டு பெறுகிறவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் தான். அதுபோல அங்க முக்தியில இன்பத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் மேலானவன் தான், அதை அனுபவிக்கக்கூடிய ஆன்மா கீழானதுதான். போய் அங்க முக்தியில போய் சேர்ந்தாச்சுனாலும் பெருமான நம்மளும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அதனால அவன் சொல்லிக்கிற ஐந்தொழிலையும் நம்மளும் செய்வோம்னு சொல்ல முடியாது. சரியா? இப்ப இந்த இரும்பு காட்சி இருக்குது, இரும்புல உள்ள தீயில உள்ள குணத்தை இந்த இரும்பு பெற்றிருக்குது, இரும்பும் சுடத்தேன செய்யுது அப்படின்னா தண்ணியில முக்கியாச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த தொழிலை செய்ய முடியாது. சரியா? தீக்கு சூடு போயிடும். இல்ல அந்த தீயை விட்டு தூர எடுத்தாச்சுன்னாலும் கொஞ்ச நேரத்துல அந்த இரும்பு தன்னால குளிர்ந்து தீயினுடைய குணமே இல்லாம போயிடும். அப்போ பெருமானுடைய சேர்ந்து இருக்கும் பொழுது வரைக்கும் தான் நமக்கும் முக்தி, அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதை விட்டு திரும்பிட்டோம் அப்படின்னா உலகம் வந்து நம்மளை பிடிச்சுக்கிடும். பாசம், உலகம்னா பாசம் பிடிச்சுக்கிடும். சரியா? அதனாலதான் நடராஜருக்கு கீழே மேலைக்கு பார்த்துக்கிட்டே படுத்து கிடக்க முயலகன். எப்ப நம்ம பெருமான தூர விடுவோம் அப்படின்னு உடனே பிடிச்சுக்கிடும் ஆணவ மலம். சரியா? அதனால அதுவும் நமக்கு என்ன பண்ண முடியாது, ஐந்தொழிலை செய்ய முடியாது, அவனுடைய தொழிலை நம்ம செய்யவே முடியாது. அப்ப இந்த கூற்றும் மறுக்கப்படுது. சரியா? அப்போ ஏகான்மவாதி, ஐக்கியவாதி, சங்கராந்தவாதி, இந்த பேதவாதி இவங்க கூற்று எல்லாமே இதுல மறுக்கப்படுது. ஒன்றி நின்று உணரும் உண்மைக்கு உவமை ஆணவத்தோடு ஒன்றே. சரியா? ஒன்றி நின்று முக்தியில நம்ம கலந்து நிக்கணும் அப்படின்னா எப்படி நிக்கணும் அப்படின்னா, முதல்ல நீ எப்படி இருந்த, ஆணவத்தை கூட இருக்கும் பொழுது நீ எப்படி இருந்த நினைச்சுப்பாரு. ஆணவம் உன்னை முழுவதுமாக மறைத்து இருந்தது. நீங்கிற இந்த ஆன்மாங்கிற ஒரு பொருளை தெரியாம இருந்துச்சு. சரியா? உனக்கு அறிவும் விளங்கல, உன்னால செயல்படவும் முடியல. முழுதும் எது மறைச்சு இருந்தது, ஆணவம் மறைச்சு இருந்துச்சு. ஆணவத்திற்கு அடிமைப்பட்டு இருந்தாய். நீ எப்படி இருந்த, ஆணவத்திற்கு அடிமைப்பட்டு முழுதும் மறைக்கப்பட்டு இருந்தாய். அதுபோல முக்திக்கு போ, முக்தியில போய் நான் இருந்தேன், நான் செஞ்சேன், எனக்கு தெரியும், இந்த கதையே விடாத. பெருமானுக்கு அடிமைப்பட்டு இரு, பெருமானுடைய திருவடி கீழே மறைந்து இரு. நீங்கிற ஒரு ஆன்மாங்கிற ஒரு பொருளை தெரியாத நிலை எப்படி இந்த ஆணவத்து கூட கிடந்தியோ அது போல அங்க இரு. சரியா? நீ உன்னுடைய தன்முனைப்பு அது இதுங்கிற எதையும் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. அதான் ஒன்றி நின்று உணரும் உண்மைக்கு உவமை. எதுக்கு உவமை சொல்றாருன்னா, ஆணவத்துல எப்படி இருந்தியோ அடங்கி கிடந்தியோ அது போல இந்த பெருமான இடத்துல நீ அடங்கி இரு. அடங்கி இருக்க இருக்க உனக்கு என்ன கிடைக்கும், முக்தி இன்பம் அதிகமாகி கொண்டே இருக்கும். நீ அடங்கலன்னா உனக்கு முக்தி இன்பம் கிடைக்காது அப்படின்னு ஆணவ நிலையில இருந்ததுக்கு இங்க சொல்றார். அது போல இரு அப்படின்னு சொல்றார். சரியா? இத நமக்கு உண்மை விளக்கத்திலையும் சொல்லியிருப்பார். 46வது பாட்டு, 47, 48 எல்லாம் இந்த பாடல்களைத்தான் சொல்லும். முக்திதனை அடைந்தோர் முந்து பலம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவற்றின்
ஒத்த ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவார் என்று ஓதும் விதி. சரியா? இதுவும் அதைத்தான் சொல்லுது. அடுத்து 47வது பாட்டம் அதான் சொல்லுது. தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நின்ற பெற்றி போல முத்திதனில் சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதியிடும் தான் அப்படின்னு சொல்லுது. அடுத்த பாட்டும் சொல்லுது. ஆதவன் தன் சந்நிதியில் அன்புலியின் ஆர் சோதி வேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்ப கண்ணில் அழுத்தியிடும் கான் அப்படின்னு சொல்றாரு. 3 பாட்டுல இத அந்த உண்மை விளக்கத்திலையும் இத சொல்லி இருக்கிறார். சரியா? அப்ப நம்ம முக்தியில எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றி இருக்கணும், சிவபெருமானுக்கு ஒன்றி இருக்கணும், அடிமையா இருக்கணும். அப்படி அழுந்தி இருந்தோம் அப்படின்னா அந்த முக்தி இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். உடம்பே நாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்க முக்தி இன்பத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. சரியா? அப்போ அந்த ஆணவத்தோடு எப்படி அழுந்தி, சரியா, ஆணவமால நம்மள முழுசும் கேவலத்தை வச்சிருந்துச்சுது. இந்த ஆன்மாங்கிறது எதுவுமே தெரியாத நிலை. ஏன்னா நமக்கு உடம்பு கிடைக்கல, அதனால அறிவு விளங்காம இருந்தோம். சரியா? அங்க போயும் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கறதெல்லாம் எதையும் யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ மனவாசகம் கடந்தாரும் மெய்கண்டாருடைய மாணவர் தானே, அவரெல்லாம் ஒன்னா படிச்சவங்க தான். ஆனாலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஆணவம் அதை அடிச்சிட்டு ஆணவம் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. சரியா? அப்போ நமக்கு எப்படி அப்படின்னா அழுந்தி இருக்கணும். சரியா? அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ ஒண்ணு நம்ம நிட்டை கூடணும் அப்படின்னா அசைவர இருக்கணும். சரியா? கேவலத்துல எப்படி செயல்கள் இல்லாம கிடந்தோமோ அது போல இருக்கிறது தான் என்னது நம்ம இங்க முக்தியிலையும் அழுந்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரியா? நம்ம வாதமே தேவையில்லை. அதைத்தான் அந்த 7வது பாட்டுல மைய கருத்தா சொன்னார். பிரிவரும் அத்துவிதம் ஆகும் அப்படின்னு. அப்ப இந்த நூலினுடைய மைய கருத்தே பெருமானை அடைவதுதான் சிவப்பிரகாசம் சொல்லுவது. சரியா? அந்த சிவப்பிரகாசம்ங்கிற நூல் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சிவப்பிரகாசம் படிச்சோம், சரியா, முதல்ல பொது பகுதியில் அதை படிச்சோம், 2வது பகுதியில் இப்படி எல்லாம் 7 தான் இருந்தது, பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் பொதுவா சொல்லக்கூடியது. பெருமானை அடைவதுதான் இந்த நூலினுடைய மைய கருத்து. அது எப்படி அடைவதுன்னா அத்துவிதத்தால செய்யணும் அப்படிங்கிறத முழுமையாக சொல்லி இருக்கிறது. சரியா? அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அந்த அணுத்தன்மை பட்டு சரியா நின்னோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, முக்தி நிலையை அடைய முடியாது. சரியா? எல்லாத்தையும் பெருமானிடத்துல சரணாகதி செய்யணும். சரணடைந்து விட்டு பெருமானையே நினைத்து கொண்டு பெருமானுடைய திருவடியே பற்றி கொண்டு நின்றோம்னா நமக்கு முக்தி இன்பத்தை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டையும் சொல்றாரு. அப்ப நமக்கு முதல்ல நிட்டை கூடணும் அப்படின்னா படிமுறையிலையும் நம்ம நிட்டை கூடலாம், இல்ல உபாய நிட்டை அப்படின்னு 2 பாட்டு சொல்லி இருக்கிறாரு. அன்பு நிலை அப்படின்னா பெருமான் கூட ஒன்றணும். அந்த எந்த அளவுக்கு நமக்கு வழிபாடு அதிகமாக செய்கின்றோமோ நமக்கு பெருமானுடைய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான தகுதியை வேகமாக தருவார். இப்ப நமக்கு தீட்சை எடுத்தோம் அப்படின்னா பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நேரம் சமய தீட்சைனா காலையில மட்டும் 108 தடவை அனுஷ்டானம் பண்ணிட்டு 108 தடவை செஞ்சா போதும். சாயங்காலம் செஞ்சா வேண்டாம்னா இருக்குது. சாயங்காலம் செஞ்சா நமக்கு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா போனஸ், நம்ம ஓவர் டைம் பாக்குறது மாதிரி. பெருமான் கூட கொஞ்சம் கருணையை தருவார். இப்ப சிவ பூஜை செய்யறோம், காலையில மட்டும் செய்யணும், சாயங்காலம் என்ன பண்ணணும், அனுஷ்டானம் மட்டும் செஞ்சா போதும். ஏன் சாயங்காலம் சிவ பூஜை செஞ்சா ஆகாதா? செய்யலாம். சரியா? தினமும் 2 தடவை செஞ்சா நமக்கு அடிஷனல் போனஸ், அவருடைய கருணை கூட கொஞ்சம் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப ஞான தீட்சை எடுத்தாச்சு அப்படின்னா காலையில அனுஷ்டானம், பூசனை, மத்தியாலம் அனுஷ்டானம், சாயங்காலம் அனுஷ்டானம், 3 முறை அனுஷ்டானம், 1 முறை பூசை. ஏன் 3 முறை பூசை செஞ்சா ஆகாதா? இல்ல 2 தடவை பூசை செஞ்சா ஆகாதா? செஞ்சா நமக்கு தான் நன்மை. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பூசனை செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு என்ன கிடைக்கும்,
பெருமானுடைய அருள் அதிகமாக நம்மளிடத்தில் வரும். அப்படி வரும்போது இந்த உலக பற்றை எல்லாம் விட்டு இந்த பிறவியிலே நம் பெருமானுடைய திருவடியை அடைய முடியும். அதுதான் அத்துவிதம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. யாருக்கும் முக்தி இல்லைன்னா கிடையாது. நம்ம பிரளயாகலரா போய் விஞ்ஞானகலரா போய் அதுக்கு அடுத்துதான் முக்தி அப்படின்னு சொல்லல. இந்த பிறவியில இருந்துகிட்டே முக்தியை அடையலாம் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த நூல் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்தும் அந்த ஆணவ மல நீக்கம், மாய கண்ம மலங்கள் நீக்கிறங்கிறதெல்லாம் அடுத்த 2 பாடல்கள்ல சொல்றாரு. அதுக்கு அடுத்து பஞ்சாட்சரத்தை பத்தி அதுக்கு அடுத்த பாடல்கள்ல சொல்றாரு. அதெல்லாம் நாம அடுத்த அமர்வுல அமர்ந்து இருந்து சிந்திக்கலாம் என்று கூறி, இத்தனை நேரமும் இந்த அரிய செய்திகளை எல்லாம் அடியனுடைய குருநாதர் சொல்லிவித்தபடி உங்களுக்கும் அடியன் சொல்லி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் கூறி அடியன் விடைபெற்றுக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைகன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்மறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மேண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிராறும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமசிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம் 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 தில்லையம்பலம்.